பீன்னு ஒரு ஸ்மால் மாஸ் இருக்கக்கூடிய பால் வந்து ஒரு சர்க்கிளோட குவாட்ரண்ட்டில் ஸ்லைட் டவுன் ஆகி வருது. கீழே வரும்போது பார்த்திங்கனாக்கா க்யூன்னு அதே அளவுள்ள மாஸும் இல்லை, இன்னொரு பாலை ஜஸ்ட்டு தட்டி விடுது. அப்படி தட்டி விடும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா க்யூவோட வெலாசிட்டி எவ்வளவு, இது வந்து எலாஸ்டிக் கொலூஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லாது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி தட்டி விட்ட பி ஆனது நின்றுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். அப்படின்னாக்கா இப்போ க்யூவோட வெலாசிட்டி எவ்வளவு. பால் பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா ஹைட்டில் இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கைனட்டிக் எனர்ஜியாக கீழே வரும்போது மாறுது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜின்னு வைக்கும்போது ஆஃப் mv² வந்து கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு mgh பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே கொண்டு வந்தோம்னு சொன்னாக்கா வெலாசிட்டி ஈக்குவல் டு 2 m/s அது பாட்டத்துக்கு வரும்போது அந்த வெலாசிட்டியை தான் வந்து என்ன செஞ்சுருக்கோம், க்யூ பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் த க்யூ பால் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் தி பி பால், தட் இஸ் 2 m/s.